துக்கு 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 மாட்டிருக்கா? மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை மாட்டிருக்குன்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிஷிங் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு எப்படி ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசை இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து எப்பயுமே பிரைட்டாக வச்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட் வரனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டல் ஆயிரும். அதை நான் போக்குறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Muuchstac ஹெர்பல் ஸ்கின் லைட்னிங் ஆயில். இது ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக், ஆலுவேரா, நேச்சுரல் ஆயில் நிறைய வந்து இதில் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆகும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்துகிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதை வந்து ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணி மசாஜ் வந்து பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுறதுக்காக Muuchstac ஓசன் ஃபேஸ் வாஷை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் மூலம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரைட் ஆகிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வந்து என்னாலே வந்து ஃபீல் பண்ண முடியுது. இதை வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட குறைபாடை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிடும். இதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த லவ் பேர்ட்ஸுக்கு செஞ்ச கூண்டை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மீன் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வந்து எடுத்துட்டேன். இதில் உள்ள பானையும் வந்து பார்த்தீங்கன்னா கலட்டி வந்து தனியாக வச்சிருக்கேன். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்கே நம்ம செட் பண்ணா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஃபேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து எடுத்துடலாம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் வந்து நிற்கிறதுக்கு ஒன்று செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அங்கனக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வலை செட் பண்ண போகிறோம். வலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பூண்டு கடைகளில் உள்ள அந்த பூண்டு உள்ள வலை தான். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டிடணும். வெட்டிட்டு அங்கே தைக்கணும். தைச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே ஃபிட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து மீன் வந்து உள்ளே போகிற வழி இருக்கும், வெளியே வரணும்னா அதுக்கு வர தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அடுத்து எந்த மாதிரி வெட்டுறது, அதை வந்து எந்த மாதிரி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்ட போகிறோம். ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு உள்ளது வலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். அப்படியே கொஞ்சம் போல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வெட்டி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் இப்படி இருக்கா, அப்படி வந்து விரியும் லைட்டாக நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து எந்த அளவுக்கு வந்து போகணும், அதாவது இந்த அளவு இருந்து போகணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போக போக வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிக்கிட்டே போகிற மாதிரிங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெட்டணுங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெட்டியாச்சு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வலையில் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த நம்ம துணி தைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஒரு நூலை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஊசி இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து தைச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். அப்படியேவும் அவ்வளோதான் இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து ஃபுல்லாயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வரிசையாக வந்து போட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து முறுக்கி விட்டாச்சு. இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வலை தான் இது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மீன் ஜஸ்ட் வந்து போகிறது போகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா பாருங்களேன், உள்ளே உள்ள வலைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் வந்து அதுக்கு வர தெரியாது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மீனை எடுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மீனை வந்து எடுத்துக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி அதாவது வந்து இங்கேயும் கட்டுக்கம்பியை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து வராது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் போட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு தான் வச்சுருக்கோம். மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அது போக வந்து பார்த்திங்கன்னா சோறும் கொஞ்சம் வச்சுருக்கோம். இதை சேர்த்து போட்டு தான் நம்ம வந்து பிசைய போகிறோம். இது நார்மலாக தாங்க இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து மாட்டிடும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷிங் வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். உருண்டை கடைசி பிசைஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய சோறை வந்து போட்டாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இது பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மோஸ்ட்லி வந்து கரையாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சு தான் இது பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நம்மளுக்கு மொத்தமாக தேவையோ அங்கங்கே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இறைக்காக வந்து உள்ளக்க வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, கம்பிலையும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்குற மாதிரி இருக்கிற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது தொங்கணும் உள்ளக்க, இல்லைன்னா மேலே கூடி வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் அந்த கம்பி நான் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து உள்ளக்க வந்து கண்டிப்பாக மீன் வந்து வரும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வலையில் வந்து ஒட்டி விட்டுணும். பார்த்திங்களா, ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி கரெக்டாக. ஸோ அந்த மாதிரினா அங்கங்கே வந்து ஒட்டி வைக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிணத்துக்கு வந்து நாங்கள் அப்படியே வந்து போய்க்கிறோம். அப்படியே தூக்கிட்டு வா. எவ்வளோ பெரிய கிணறு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷிங் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். சரி, ஓகே. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் இறக்கணும்னா இறக்கிக்கலாம். நாங்கள் இங்கேருந்தே இறக்கிட்டு இங்கே எதுலையா கெட்டி வைக்க முடிஞ்சால் கெட்டி வச்சிடறோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்க வந்து அப்படியே வந்து நாங்கள் இறக்கிக்கிறோம். உள்ளக்க போட்டோம்டா. அப்படியே விடு, மெதுவாக விடு. அவ்வளோதான், உள்ளக்க இறங்கிருச்சுங்க. அவ்வளோதான், விடு. இன்னும் கொஞ்சம் இறக்கி விடு. அவ்வளோதான்டா. அப்படியே இங்கே செட் பண்ண. போ ரெடி போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து வச்சாச்சு. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கெட்டியும் வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து மாட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நாங்கள் போய்க்கிறோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்கும். கெட்டிட்டு வா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வெளியே வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் கரெக்டாக வந்து ஆயிருக்கு. இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம், ஏதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். துக்கு மாட்டியிருக்கா? மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை மாட்டியிருக்குன்னு பாருங்க. நண்டு முதக்கொண்டு மாட்டியிருக்குங்க. ஓடிடாத, நிறைய இருக்குடா. நண்டு இருக்குங்க. இருங்க, நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு வரோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை 3 நண்டு 3 மீன் மாட்டியிருக்குங்க. பாருங்க, அது இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்களேன் மைதா மாவை. செம. மீனை துடிக்க வைக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் தண்ணியில் இருக்கட்டும். ஏதாவது ஒரு டப்பாடுறா. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கலாம். 1.25 மணி நேரம் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். 1.25 மணி நேரம் தான் கரெக்டாக ஆச்சு. எங்கடா இருக்குது? அந்த இரு. மூணு மாடி இருக்குங்க கரெக்டாக. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 3 நண்டு மாடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நண்டை வந்து பிடிக்க எனக்கு பயமாக இருக்குது. அதாட்ட கடிச்சு வச்சிருச்சுன்னா 3 நண்டு இன்னொன்று காணுண்டா, வெளியே ஓடிடுச்சா? எங்கே? அந்தா இருக்குது. 3 நண்டு மாடி இருக்குது. சரி, இதை எடுத்து நாங்கள் வந்து அப்படியே விட தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அதை அங்கேயே வச்சு விட்டுரு.
எடு அந்த மூடியத்தா. இப்போ அப்படியே கவுத்தி அதில் விட்டுரும். கவுத்து எப்படி உள்ளக்கு போயிருக்குன்னு பாரு. அதான் கையை விட்டு தான் எடுக்க முடியும். ஏய் வேண்டாம், அப்படியே வேண்டாம்டா. ஏய் எடுறாத, அதெல்லாம் எடுக்க வேண்டாம், வழிவிடு, நான் எடுக்கிறேன்டா. நீ எடுக்கிறியே, தூக்கி உள்ளக்க விட்றா. ஏய் அந்த நண்டை வந்து காட்டட்டும் அவன். ஒரு சார் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 நண்டுங்க உள்ளக்கே தள்ளி விட்டுரு கிணத்துலையே. அதுவா போயிடும், உள்ளக்கே தள்ளி விட்டுரு. அதையும் தள்ளி விட்டுறா. என்ன அது தெரியும்டா, விட்டுரு. தூக்கி விட்றா. எனக்கே பயமாக தான்டா இருக்குது நண்டு. அவ்வளோதான்டா, செமடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிடிக்க தான் செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் விட போகிறோம். இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பார்த்தோம். 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு கேஜை வச்சு வந்து பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. எங்களுக்கே வந்து ஹாப்பி. இது இன்னும் ரொம்ப நேரம் வந்து விட்டோம் அப்படின்னா, இன்னும் ஃபிஷ் ஃபுட்டுனா போட்டோம் அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட மீன் வந்து மாட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.